எந்த முடிவும் எடுக்க முடியாது. அந்த முடிவுகளை அவள் வெளிப்படையாக உன்னிடம் பேச மாட்டாள். காலங்களை வீணாக்குவது மிகவும் கஷ்டம். காலங்களை வீணாக்குவது. அதனால மனதுக்குள்ள நினைத்ததை மறக்கடிப்பதா புறக்கணிப்பதா என்று புரியாமல் வேதனை உறுகிறாய். அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் ஒரு அசைவு கொடுத்து மனதுக்கு ஒரு விடையை தருகிறேன். அதுவரை நீ செம்மையாக இருக்க வேண்டும். கால் ஒன்று வா. அந்த 22ஆம் தேதிக்கு மேல் நான் நினைச்ச அம்மா தான் வேணும் அப்படின்னு கேள்வி நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. அதுவரை உனக்கு கால அவகாசமும் அந்த உள்ளத்துக்கு ஒரு மரியாதையும் கொடுத்து வாழ வச்சு தரேன். அதுபோல தொழிலுக்கு ஒரு முன்னேற்றமும் தகப்பனுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு தெளிவும் தந்து வாழ வச்சு. என்னப்பா வேணும்? இது ஒரு விஷயமே இல்லை. கண்ண முடுறா. ஒரு பேங்க்ல இருந்து உனக்கு ஒரு உதவி கிடைக்கும். அது மூலமா தொழிலை அமைத்து உன் கடனை தீர்த்து தானே வெற்றி உண்டு. நலமடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் நினைச்ச தொழிலை தொடரலாமா தொடரக்கூடாதா என்று சென்னையிலிருந்து ஒருத்தன் வந்திருக்கான். கால் வந்துட்டு வாப்பா. இப்போ உன்னை அழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில போய் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். சுமார் 3.5 ஆண்டு காலங்களில் உன்னுடைய கடன்கள் தீர்ந்து ஒரு வெளிப்படையான பிரகாசமாக செல்வத்தோடு வாழ்ந்துகிட்டு இருப்ப. அதுக்கு பிறகு சுயமாக ஒரு பிசினஸ் என் பேரை எழுதி வச்சு பண்ணுவேன். அதுல உனக்கு உயர்ந்த முன்னேற்றமும் தந்து நிறைந்த செல்வத்தையும் அளித்தாரேன். வாகனங்கள் பெருகும், வசதியும் கூடும். நலமடைவாய். தைரியமா செயல்படு. அதே சென்னை மாநகர் கணவன் மனைவி என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க. எங்க இருக்காங்க? வெளிநாட்டில். கால் ஒன்று வரலாம். பிள்ளையினுடைய மனநிலைகளில் ஒரு சில நமக்கு பொருந்தாத வேதனைகளும் குழப்பங்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மனநிலைகளை கொஞ்சம் பக்குவப்படுத்தி உங்களுக்கு தகுதியான நிலைகளில் நான் சிறப்பித்து தரணும். வேற என்ன வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. வீணாக மனிதனா பிறந்து குழம்பிக்கிட்டு இருக்கிய அவங்க 2 பேருடைய உள்ளத்தையும் தூய்மையாக்கி உங்க கண்குளிர நான் ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? வாழ வச்சு தரேன். உங்களையும் மரியாதையா நான் பார்த்துக்கிட வைக்கேன். வேற என்ன வேணும் மகளே? கண்டிப்பா கொண்டு போகலாம். அவனை பற்றி பிறகு தனியா பேசிக்கிடுவோம். தைரியமா இருங்க. செயல்படுங்க. பிறகு பேசுவோம். என்னை பார்த்து பேசிட்டு போங்க. பேசிட்டு போகலாம். உங்களை முதல் ஆளா கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் என் தம்பி கூட்டாளிகளில் இருந்து பிரித்து அவனை தவக்கோலத்துக்கு கொண்டு வரணும் கேட்டு வந்த தங்கை சகோதரி. சகோதரினா என்ன அர்த்தம்? சகம்னா ஜோடி, உதரம்னா வயிறு, ஒரு வயிற்றுல பிறந்தவங்கன்னு அர்த்தம். அதான் சகோதரன் சகோதரி, ஒரு வயிற்று மக்கள்னு அர்த்தம். புரியுதா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். தம்பியை பார்த்தேன். தகாத கூட்டாளிகளோட மட்டும் இல்லாம தகாத ஒரு மங்கையோடும் அவனுடைய நட்பு இருக்கிறது. புரிகிறதா? அவளுடைய எண்ணத்திலே மயங்கி இவளே போதும் யாரும் வேண்டாம் என்று மதியை பறிகொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனை திருத்தி கொண்டு வந்து இவன் வீட்டில் கொண்டு வந்து வச்சா போதும்லா. கால் வந்துடுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நிப்பாட்டி தரேன். நோய் இல்லாமல் ஆக்கி தரேன். கர்மசாமி பணத்துக்கு விலைக்காச்சு. கர்மசாமிக்கு வேலை சம்பந்தமா முயற்சி செய்து வெற்றி அடையுமா அடையாதான்னு குழப்பம் அடைந்திருக்க யாருப்பா? கால் வந்துடலாம்.
என்னடா வேலை? அப்படியே என்ன வேலை? குரூப் 1 குரூப் 2 குரூப் 2 பாஸ் ஆயிடுவேன். 82% மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகுவேன். அதிகாரிகள் டிக் அடித்துருவாங்க. வேலை உனக்கு முதல்ல எடுத்த உடனேயே அயல் மாநிலத்தில் போடுவாங்க. ஓகேவா? கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒருத்தைய காதலிப்பேன். அதை என்ன செய்யலாம்? வேண்டாமா? அதுக்கு பிறகு காதலிச்சுக்கலாமா? போயிட்டா வாக்கியம் வர செம்பத்துக்கு உள்ள வை. ஏன் அப்படி சட்டமா? நல்ல பொண்ணா கிடைப்பாடா, நல்ல வேலையும் கிடைக்கும், நல்ல பொண்ணும் கிடைக்கும். உன் சக டிபார்ட்மெண்ட்லேயே அந்த பொண்ணு வந்து வேலைக்கு சேருவான். குடும்பம் ஒத்து வாழ்க்கை நடக்கும். மாத சம்பளம் அந்த கோயிலில் நடக்கக்கூடிய தர்ம கட்டளைக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆந்திராவில் வேலை போடு, அசத்து போ, காப்பாற்றி தரேன். பௌர்ணமிக்கு வந்து கொண்டு என்ன பாரு, காப்பாற்றுவோம். வலிக்குது, காய் வலிக்குது, மேல் வலிக்குது. யாருக்கு வலிக்குது? எனக்கும் தான் வலிக்குது. கால்ன்ட்டு வரலாம். ஒன்றும் இல்லை, போ சொல்லலாம். தேவையில்லாமல் மாட்டிக்கிட்ட பிள்ளைய உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்குறேன். யார் இந்த அம்மா? தாராபுரம். நல்ல ஊர் தான், பிற கூப்பிட்றேன். நல்ல வசதியான ஊர் தான், நல்ல கிளைமேட் உள்ள ஊர். எவ்வளோ நாளைக்குள்ள அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்குள்ள வீடு உதச்சாருது. வெற்றி உண்டு. நல்லா இருப்பா, சந்தோஷமா போயிட்டு வா. கர்மசாமிக்கு இந்தியாவின் தலைநகர் எதுப்பா? டெல்லி. டெல்லியில இருந்து யாரும் வந்திருக்கா? பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. இன்னொரு தரம். படபடப்பு 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 படபடப்பு. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பணங்கள்லாம் நஷ்டமாகி கடன்பட்டு வேதனைப்பட்டு இருக்க. நீ பெத்த மகன் பொறுப்பான நிலைகளில் இல்லாம புண்பட்டு நிலையான தொழில் இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா? தேவையில்லாத நட்புகளோட சேர்ந்து உன்னை புண்படுத்துறான். அவனை திருத்தி தெளிவாக வாழ வைக்கணும். உன் கடனை தீர்த்து தரணும். வேற என்ன வேணும்? இவ்வளவுதானே. கால் வந்துட்டு பொறுப்பு இல்லாதவங்க கூட நடக்காமல் சொல்லி கிடையா. ஆம்பளை பைய கூட சேர்ந்துக்கிட்டு இருக்க பேர்ல திருத்திடலாம். பொம்பளை கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கன்னு திருத்த முடியுமா? முடியுமாண்ணே? என்ன நீங்க அப்படி நினைத்தீங்களா? ஏண்டா வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டுறீங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உண்மையை சொன்ன, அனுபவத்தை சொன்னோம்னு சொல்ல வேண்டியதானே. ஒண்ணுமே சொல்லாண்டா, உண்மையா இருந்து கொடுவான், அதான் நல்லது. கர்மசாமி மங்கையரால் மதிமயங்கி வேதனைப்பட்டு இருக்கான். அவனை திசை திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தா போதும்ல. இதற்கு இடையில பொல்லாதவங்களோட சேர்ந்து கொஞ்சம் அருவாக்கத்தியை எடுக்கக்கூடிய புத்தியெல்லாம் வந்துருச்சு. புரியுதா? போலீஸ் விசாரணை வரக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்துச்சு. புரியுதா? அப்படி ஆபத்தில்லாம காப்பாற்றி தரேன். அப்படி கர்மசாமிக்கு மதுரை மாநகர் மருத இல்ல குருத இல்ல மதுரை. மதுரை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? மகனை பத்தியா? வரலாம்.
என்னையா மாலை இவ்வளோ நேரம் கையில் வச்சுட்டு இப்போ வர வேண்டாம்ட்டியா? லேட்டாக வந்துட்டியா? உலகத்துக்கா இங்கேயா? ஓ அப்படியேப்பா, சே எவ்வளோ விவரமாக பேசுதான். உட்காரு வரேன். அப்படியா? மகனுடைய மனத்தை சொல்லணுமா அறிவை சொல்லணுமா? மனதை சொல்லணும். உங்களுக்கு மீறி நடக்கக்கூடிய மனநிலைகளும் உங்களுக்கு ஒத்துப்போகாத குணாதிசயங்களையும் பெற்றவன் மகன். பிரத்தியாரால் மனதை திருப்பப்பட்டு உங்களுக்கு எதிர்ப்பான மனநிலைகளிலே இப்பொழுது அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையில இருந்து மாற்றி உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய அளவுக்கு வாழ வச்சா போதுமா? கால் விட்டுறாங்க. நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி மனதை சொல்லணுமா அறிவை சொல்லணுமா உடம்பை சொல்லணுமா அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் வெற்றியாகி தரேன். வார புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். பையன் போட்டா கொண்டு வந்துடணும். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளைய கெட்டி கொடுத்த இடத்துல மன வருத்தம் இருக்குன்னு யாரு கேட்டு வந்திருக்காங்களா? யாருப்பா பொம்பளை பிள்ளைய கெட்டி கொடுத்த இடத்துல மன வருத்தம் இருக்காடா செல்லம்? யாரு மகா? சரி, இது யாரு? கால் வந்துட்டு வரணும். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்க எல்லையில தங்கை வீரகாளி அம்மன் ஒரு தெய்வம் வெற்றிகரமா இருக்கும். அதே மாதிரி முன்னோர்கள்ல நான் கருப்பசாமி வணங்கும் தெய்வமாக இருந்தேன். இப்போ 3.5 மாத காலங்களாக உறவுகளுக்குள் பிரச்சனையும் துன்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனைகளில் மன அழுத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதுவும் செய்வினை கோளாறுகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு பண நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு. அதனால இந்த தொழில் சரியா இருக்குமா வேற தொழில் வழியில போகணுமா என்ற குழப்பத்தில் உன் உள்ளம் தடுமாறுது. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. என்ன ஒரு பொம்பளை பத்தி கேட்கணும். ஏற்றுவான். என்ன மோட்டர் சத்தம் கொடுத்துச்சு? வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வாங்க. யாருக்கு? பக்கத்துல வா. என்ன செய்யுது? இந்த கால் வேற எப்படி? கண்ணை முடு. கால் வந்துட்டு வா. அல்சர்னு நினைச்சு போன கற்பனை பண்ணியிருந்திய? அப்படி கிடையாது. குடல்ல வித்தியாசமான ஒரு சின்ன ஒரு புள்ளி விழுந்தது மாதிரி ஒரு வகையான பாதிப்பு இருக்கு. ஸ்கேன்ல பார்த்தியா நீ? அது ஓட்டன்னு சொன்னாங்களா? ஒரு புள்ளி அளவு மிளகு தண்டி தான் இருக்கு. இதுலே குணமாயிரும். உனக்கு பாதிப்பு ஏற்படாது. காப்பாத்தி தரேன். புதன்கிழமை வந்து என்னைய குட்டி. என்னாச்சுமா? ஜெனரேட்டர் என்னாச்சு? என் புருஷ வீட்டுக்காரங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பகை இருக்கு. அதுல நிறைய பிரச்சனையும் குழப்பமும் நடக்கு. கருப்பசாமி, எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கன்னு ஒருத்தி கேட்க வந்திருக்காள. யார் அது? தள்ளி விடுதாள் அந்த பொம்பளை. பொய்யா நீ சொல்லி வந்தது? உன் புருஷ வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை நடக்கா? என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய கணவன் வீட்டை சார்ந்த உறவுகளுக்குள்ளும் உங்களுக்கும் ஒரு மனப்பகை உள்பகை இருக்கு. இப்போ உன் மகன் செஞ்ச ஒரு சின்ன தப்புல அவனை வெளியே வரவிடாம தடுத்து அந்த வழக்கு வளையத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை வெளியே போகுமான்னு கேட்டேன். போகாது. அவளை நீ ஏற்றுக்கிறதியா?
ஏன் இருக்க மாட்டேன்? ஏமா இருக்க மாட்டேன்? சொந்தக்காரியா அடுத்தவளா? கால் வந்துட்டு அடுத்தவளா இருந்தானே கட்டிக்கிட்டோம்ல. புரியா பிரச்சனை முடியா? உன் மகன் விட மாட்டான். அவ போறவனு சொன்னாலும் இவன் விட மாட்டான். அதனால கெட்டின தாலியை பிரிக்க முடியாது. ஒன்னா சேர்ந்து வாழ வச்சு தரேன், காப்பாற்றி தரேன், வழக்கு இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? பண கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் செல்வாக்கா இருக்க வைக்க. இந்தா நல்லா இருக்கும், புண்ணியமா. அதே மதுரை மாநகர் ஒரு வேலை தொழில் சம்பந்தமாக முடிவெடுத்து குழப்பமா இருக்கு. இன்னொருத்தர காலோட வாக்குனா என்னது? ஒன்னா வந்திருக்கீங்களா? உலகத்துல மனிதர்கள் எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும். இன்னொருத்தர உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 வருஷமா வேலை சம்பந்தமா அலைஞ்சு வேதனைப்படுற நீ இப்போ ஒரு வேலைக்காக ஒருத்தரை நம்பி ஒரு வழியில போய்கிட்டு இருக்கிய. அது உனக்கு நடத்தி வந்துட்டா சந்தோஷம் நினைச்சிருவல்ல. அந்த தொழில் தொடங்குறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தரேன். ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட் தயார் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ஆக்கிறோம். கேள்வி வந்துட்டு வா. ஒரு பேங்க்ல ஓகே சொல்லிட்டாங்க. சரிடா, அடிச்சாச்சு, போ பிடிச்சிக்கா. நல்லா இருக்கு, ஓடு. கர்மசாமிக்கு கேட்டு பார்க்கிறேன். வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழிலில் தொடர்பு வைத்து மனவருத்தம் அடைந்து வந்தது யார்? வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழிலில் தொடர்பு வைத்து மனவருத்தம் அடைந்து வந்தது ஒரு கேள்வி இருக்கு. யார் பாது? உன் பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்கானா? வெளிநாட்டில் இருக்கானா? கால் வந்துட்டு வா. பின்ன உனக்கு தானே. இன்னமே இல்லை. அதாவது அவங்க கேட்கறது ஒன்றா இருக்கும், நம்ம உள்ள விழுந்து சொல்லுவோம்ல, அது அவங்களுக்கு புரியலை. இன்னொரு தடவை விட்டு வா பாட்டி. எனக்கும் பாட்டி தான், உனக்கும் பாட்டி தான். நம்ம சொன்னா யாரு கேட்கா? ஒருத்தர் கேட்க. இப்போ உன் பையனை போய் பார்த்தேன். உழைச்ச பணத்தெல்லாம் தெருவில் போட்ட மாதிரி ஒருத்தரை நம்பி வீதியில் போட்டான். சரிண்ணா? பணம் திரும்பி வருமா வராதாங்கிற குழப்பத்தில் டெய்லி உறங்காம உதவி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பணத்தையும் வாங்கி தரேன். அடுத்து இங்கேயே தொழில் பார்க்கறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தரேன். இன்னும் ஒரு வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போறதுக்கு பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா, அசத்திடுவோம். ஒரு கேள்வி கேட்பா, அதுக்கு பதில் சொல்லி கொடுப்பா. என்ன வேற என்ன வேணாக்கா? யாருக்கு? பொம்பளை பிள்ளை. அவளுக்கு கூட்டுவா, குணமாக்கி தரேன். நல்லா இருக்கும். அந்த விபூதியை கொண்டு கொடு, சந்தோஷமா இருப்போம். நல்லா பொம்பளை பிள்ளையுடைய மனதை சீராக்கி தெளிவாக்கி கொடு அப்படின்னு கேட்டு வந்தவங்க. சாப்பிடுறதியா அவளுங்க? வயிற்றுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்கா உனக்கு? உனக்கு சந்தோஷம். கால் வந்துட்டாங்க. பத்திரகாளி வா வா. யாருப்பாங்க சத்தம் விட்டு நடக்குது? வா வான்னு. வா வா. உள் ஒளி. என்ன ஒளி? அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தியானம் எழுதிங்களோ? அப்போ உள்ளுக்கு பிரகாசம் தெரிஞ்சுதா? தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. போகிற சொல்லி தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னது? ஒரு பிரகாசம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களே, அது என்னதுன்னு உன் மைண்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டோம். கண்களை மூடி மனிதன் தூங்குகிறான். கண்களை மூடி தூங்குகிறான். தூங்கும் பொழுதே
கடந்து வந்த இடங்களெல்லாம் காட்சியாக தெரியுது. ஆனா முழிச்சுக்கிட்டு இருக்கிறது மாரியே தான் நம்ம மனசு பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படி கண்களை மூடிய பிறகும் ஒரு காட்சி ஒளி உள்ளது போல் தெரிந்ததே, அந்த ஒளியின் பெயர் உள்ஒளி தான். உள்ஒளி மொத்தம் 3. ஞான ஒளி. இங்க இருந்துகிட்டு ஜப்பான பார்க்குறோம். என்னடா உன் வீட்டு பக்கத்துல எப்படி இருக்க? அப்படின்னு சொல்லுதோம். அதுக்கு பேரு ஞான ஒளி. கனவில் காண்பது மாயை உள்வழி. அப்படி தியானத்திலே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது காஸ்மிக் ஆஃப் ரேஸ், இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச ஒளி தன்னை தொட்டு விட்டால் அதற்கு உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு பெரும் உள்வொளி தான். புரியுதா? ஒளிகளில் 3. இந்த 3 ஒளிகளையும் பெற்றுவிட்டால் ஒரு மனிதன் என்ன செய்தான்? மனம் மெய் ஞானத்தை அடைந்து விடுகிறான். இவைகளையெல்லாம் கடந்து ஒரு கற்பனை யூகத்துல மனதை செம்மப்படுத்த முடியாம மயங்கி சிலவர் கிடைப்பாங்க. அந்த மயக்கம் இவளுக்கு இருக்கு. எப்படி இருக்கு? தன்னை அறியாத ஒரு பய உணர்வு, உள் மனதுக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கு. அது ஒரு வெறுப்பான உணர்வு. அது ஒரு எதிர்மறையான சிந்தனை. ஸ்கூலுக்கு போறியாமா? நான் போகல. படிக்கிறியாமா? எதுக்கு படிக்கணும்? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ படித்தாதாம்மா நல்லது. அட போப்பா, எனக்கு அதை பற்றி சிந்தனையே வரல, என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க, வாட்டு சும்மா இருங்க. இப்படியெல்லாம் உன் வாக்கு வரும். வருதா வரலையா? இது எல்லாம் ஏன் வந்துச்சுன்னு நீ என்னைக்காக கண்டுபிடிச்சது உண்டா? ஒரு அற்புதமான தத்துவத்தை நீ அறிந்திருக்கியா? மனிதனுடைய மனம் ஒன்றில் பயமோ எதிர்மறையோ ஒரு அதிர்ச்சியோ ஏற்பட்டு விட்டால் நம்முடைய மனசு அந்த பக்கத்தில் என்ன செய்யாது? போகாது. உதாரணம், பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, கரண்ட்டை சுவிட்ச் போர்டில் ரொம்ப நேரம் கை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, தட்டிட்டு எடுத்துடணும் அப்படி சொல்லியிருக்கோம். நம்ம அதிலேயே போய் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யாருக்காவது தோணுதா? ஏன் தோணலை? அப்படி கரண்ட் அடிச்சிரும் அப்படிங்கிற சிந்தனையை பெரியவங்க நமக்கு ஒரு தாட்டில் உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால் நம்ம அங்கே போய் தொடலை. அதான உண்மை? அதுதான் உண்மை. அதை மாதிரி இது எப்படி இந்த மனதில் ரெக்கார்ட் ஆகுச்சோ, அதை மாதிரி புரியாத ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வு, ஒரு பயம் உன் மனதில் உருவாகிருக்கு. அப்படி உருவாகி இருக்கிறத போய் நீ ஒரு குரங்கு கணக்கை பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தை தடுத்து நிறுத்துகிறது. அந்த உள்ள கதவை திறந்து ஒளிமயமான சிந்தனைக்கு வந்து விட்டால் கல்வியும் கிடைச்சாச்சு, உலக வாழ்வில் மெய்ங்கியும் கிடைச்சாச்சு. இன்னையிலிருந்து அந்த கதவை திறந்து விட்டுருவோமா? கால் விட்டுருவா. பக்கத்துலவா செய்வனை வச்சிருக்காங்கிறது உண்மைதான். ஒரு 50 நேரத்தை கொடுங்க. செய்வன் வச்சிருக்காங்களாக்கா? செய்வன் வச்சிருப்பாங்களோ? உனக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படியெல்லாம் யாரும் சிந்திக்காதீங்க. உங்களுக்கு யாரும் அப்படி செய்யலை. வெறும் பாவம் அப்படி நினைச்சா. செய்யாத ஒன்றை குற்ற சுமத்துதல் பாவ செயல். என்ன அப்படி வரும்? உன்னுடைய சிந்தனைகளை என் பக்கம் திருப்புவாயாக, கண்களை மூடிக்கொள்வாயாக. குடி தேய்ச்சி குடிச்சுக்கலாம். மனநிலைகள் இன்னையிலிருந்து மாறிவிடும். பய உணர்வை மறந்து விடுவாய். சென்று வருக. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுவேன். நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாக இருப்பாயாக, புண்ணியம் பெற்று இருப்பாய், ஆனந்தம் அடைந்து விட்டாய். வாழ்க வாழ்க. வீட்டில் மனைவி ஆரோக்கியத்தை பற்றி காக்க வந்தது யாரு? வாடா, என்னப்பா செய்து? கால் வந்துட்டு வா.
அம்மா தம்பி மனசு அங்க கொடுக்கல, சும்மா ஏனோ தானே விழுந்துட்டு வந்தா ஏத்துக்கிடுவோமா? யாருப்பாங்க சத்தம் கொடுக்கறதே? ஏப்போம் கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். கருமசாமிக்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.5 வருஷ காலமா கால உதறதா உன் பொண்டாட்டி. திடீர்னு வயிறு ஊதுறது மாதிரி ஒரு ப்ராப்ளம். மூச்சு முன்னும் போக மாட்டுக்கு, பின்னும் போக மாட்டுக்கு. வெளியே போகிறதுக்கு முடியாம அடைச்சி இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவளுக்கு இருக்கு. கால் வந்துட்டு வா. கொஞ்சம் கண்ண முடி பார்க்கட்டுமா? அவளுடைய கற்பப்பையில இடது புறத்துல, கற்பப்பையின உள்ளுக்கு இடது புறத்துல கொஞ்சம் ஒரு வீக்கமும் ஒரு வகையான பாதிப்பும் இருக்கு. லைட்டா ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை நிச்சயமா இருக்கு. உயிருக்கு ஆபத்தில்லாம காப்பாத்தி வெளியாக்கி தெளிவு பண்ணி தாரேன். இதற்கிடையில அக்கம் பக்கம் உடையவர்களால் கொஞ்சம் மனவேதனைகள், உறவினர்களால் செய்வனை கோளாறுகள் நடந்திருக்கும் என்று நினைத்து கோயில் குளங்களை அடைந்து வேதனைப்பட்டு வந்திருக்கிறாய். உண்மையா? அதனால அந்த துயரங்கள் இருந்து காப்பாற்றி உன் மனைவியை மீட்டி தாரேன். கால் வந்துட்டு வா. ஜெயிச்சாச்சு, வச்சுக்கோ, நல்லா காப்பாத்தியாச்சு. எல்லாம் நீங்கி போயிரும். மன மகிழ்ச்சியார் 4 முறை என்னை பார்க்கவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சேலம் எல்லை சேலம். வரலாம். நீ பெரிய சேலமாப்பா? பெரிய சேலம் அல்லவா? சின்ன சேலம் அதுக்கு பிறகு போவோம். என்ன கெட்டிக்காரம்ல நீ? ஏன்னா உன் ஊருக்கு நான் போன பார்த்தேன். மெயின் ரோட்டில் இடது புறத்தில் ஐயனார் கோயில் இருக்கலாம். அதில் 4-5 சாமிகள் இருக்கு. 2 நாயை நிப்பாட்டிருக்கான். ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு நிற்கான். இருக்கா? அதான உன் ஊரு? எனக்கு தெரியும். கால் வந்துட்டு என்னடா என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. உன் வீட்டை சுத்தி மாடு சத்தம் கேட்க. மாடு யார் வளர்த்துருக்கான்? பக்கத்து வீட்டில் வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்கு? கால் வந்துட்டு வா. அடையாளம் சொல்லுதம்லா. ப்ரூன்னு சத்தம் கேட்கலாம். யாருன்னு எனக்கு தெரியாது. யாரெல்லாம் வாழ்ந்தது? யாருமா? சின்ன பிள்ளையா? சரி 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 சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கழிந்த 3 ஆண்டு காலங்களாக ஒருநிலைப்பட்ட மனதிலிருந்து மாறுபட்டு தொழிலால் குழப்பம், வருமானங்களால் குழப்பம், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு சம்பந்தமான வாழ்க்கையில் மனக்குழப்பம். புரியுதா? வெளியிடத்துக்கு சென்று தொழிலை அமைத்துக் கொள்வதற்காக பணம் ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று சென்று போனால் அங்கேயும் தடை. இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கேயாவது தனியே போய் சில நாள் இருந்துட்டு வந்தா என்ன அப்படிங்கிற உணர்ச்சி அலைகள் இவைகள்லாம் இருக்கு. வீட்டுக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்கு. இது நடக்கு ஆர்குமெண்ட். ஒரு கோர்ட்டே உன் வீட்டுக்குள்ள நடக்கு. இதுல இருந்து எப்படி மீளுவது இறைவா? புரியலையே. ஏன் தான் இந்த உலக வாழ்க்கையை ஏத்துக்கிட்டோம்னு உள்ள புண்பட்டுக்கிட்டு இருக்க நீ. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உன்னை காப்பாற்றணும். முதல்ல உன் உள் மனத்துக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு நாள் ரொம்ப மனவேதனையா இருக்க, உயிரோட இருக்கவா வேண்டாமா அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டு சூசைட் பக்கத்துல உன் உள்ளம் போச்சு. உண்மையால அப்படி போனது குற்றம்.
உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கும் பொழுது உன்னை சாக விடுவேனாடா? விட மாட்டேன். இப்போ உனக்கு 2 விதத்தில் பணமும் வரணும். ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உன்னை விட்டு போய் குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உன் பக்கத்துல கொண்டு சேர்க்கிறேன். வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லாம ஆக்கி உன்னை தூக்கி நிறுத்திடுவோம். வேற என்னடா வேணும்? இந்தா வண்டி ஓடும். அதுக்கு வேண்டிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வா பக்கத்துல. வார புதன்கிழமை என்னைய பாரு வந்து. ஜெயிச்சு தரேன். நல்லா இரு மகனே. அள்ளி தந்த பணம் ஆயிரம் ஆயிரமாய் பெருகும். ஆனந்தமடைவாய். வாழ்க.